Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது The Ecstasy, a poem by John Donne. இது TRB PGல prescribe ஆயிருக்க ஒரு சிலபி. Unit 2 Modern Literature அப்படிங்கிற பேப்பர்ல detailed poem prescribe ஆயிருக்கிறது தான் இந்த poem The Ecstasy. Before we get into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small poem introduction, we shall get into the text. So John Donne was born in the year either 1571 or 1572 and he lived up to 31st March 1631. He was an English poet, scholar, soldier and secretary born into a recusant family who later became a cleric in the Church of England. So recusant family na who do not submit to an order னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு பெரிய மத நம்பிக்கையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்கு அவங்க ஃபேமிலி ஒரு மத நம்பிக்கையை பின்பற்றல. ஆனா லேட்டரா அவங்க சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? நம்ம ஜான் டன். He was appointed Dean of London St. Paul's Cathedral from 1622 to 21 to 1631 with the support of the monarch. So கிங்கோட சப்போர்ட்டோட அவர் டீனா இருக்கிறாரு. லண்டன் சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல், உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்துல ஃபாலோ பண்ண ரிலிஜன் ஆங்கிலிக்கன் சர்ச்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல டீனா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு லண்டன்ல சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல between the year 1621 to 1631. Okay, The Ecstasy is a metaphysical poem written by John Donne and published in his collection Songs and Sonnets in 1633. So இது பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் he is a metaphysical poet. அந்த metaphysical group of poetsல ஜான் டன்னை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? ஸோ அவரோட ஃபேமஸான ஒரு போம் தான் எக்ஸ்டசி. ஆல்ரெடி கேனனைசேஷன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு ஃபேமஸான போம் இதே பிஜிடிஆர்பியில் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு, இதே பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க இன்னொரு டீடைல்டு போம் தான் கேனனைசேஷன். அது நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்குறேன், நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். ஸோ this is a metaphysical poem written by John Donne and published in his collection. எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு பாருங்க, Songs and Sonnets அப்படிங்கிற அவரோட கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆயிருக்கு in the year 1633. The poem delves into the complex themes of love, spirituality and union of souls. பொதுவாக அந்த மெட்டபிசிக்கல் போய்ட்ஸே அப்படிதான் பேசுவாங்க. சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் புரிகிற மாதிரி லைட்டாலாம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் லவ் பற்றி தான் பேசியிருப்பாரு, ஆனாலும் ஸ்பிரிச்சுவலாக அதை லவ்வை ஒரு மானிட காதலை ரொம்பவே உயர்வாக பேசியிருப்பார். ஓகே, யூனியன் ஆஃப் சோல்ஸ் மாதிரி பேசியிருப்பார். ஓகே, ஆன்மாக்களோட கலவை மாதிரி பேசியிருப்பார். இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் இன்ட்ரிகேட் யூஸ் ஆஃப் மெட்டஃபர்ஸ் அண்ட் கன்சைட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த நேச்சர் ஆஃப் லவ் அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த போம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூஸ் ஆஃப் மெட்டஃபர்ஸ் அண்ட் கன்சைட்ஸ். நம்ம மெட்டபிசிக்கல் போம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே மெட்டஃபர்ஸும் கன்சைட்ஸ் பற்றி தான் பேசுவோம். மெட்டஃபர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். சிமிலினா கம்பேரிஷன் இருக்கும், உருவகம்னா கம்பேரிஷனே இல்லாம பொறுத்துறது தான் மெட்டஃபார். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். கன்சைட் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார் அப்படின்பாங்க. மெட்டஃபரே இன்னும் கொஞ்சம் அதிகமாக மெட்டஃபர் பேசுகிறோம்னா அது கன்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டெண்டட் மெட்டஃபார்னு சொல்லுவாங்க. டு எக்ஸ்ப்ளோர் த நேச்சர் ஆஃப் லவ், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் டீப் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸோ மெட்டஃபோர்ஸ் கன்சைட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாரு, நேச்சர் ஆஃப் லவ்வை அதாவது லவ்வை பற்றி நிறையவே இந்த சாங்ல பேசியிருக்காரு. The Ecstasy explores the themes of love, spirituality and the union of souls. So இது ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி. The poem examines the transformative and transcendental power of love in connecting two souls. So அதுதான் நம்ம பார்த்துட்டோம். Now let us get into the text. Okay, so text line by line read பண்ணி உங்களுக்கு analysis கொடுக்குறேன். Where like a pillow on a bed a pregnant bank swelled up to rest, the violet's reclining head sat we two, one another's best.
ஓகே, இப்படிதான் போக ஆரம்பிக்குது. வேர் லைக் அ பில்லோ ஆன் அ பெட். இது வந்து ஒரு லைக்கன் போட்டாரு, சிமிலி தான் இங்க. ஓகே, ஸோ எ பில்லோ ஆன் அ பெட். எப்படி வந்து ஒரு பெட்டுக்கு மேல ஒரு பில்லோ இப்படி இப்படி உயரமா இருக்குமோ அது மாதிரி எ பிரெக்னென்ட் பேங்க். இதுல மெட்டஃபோர். எ பிரெக்னென்ட் பேங்க். பேங்கே பிரெக்னெண்டா இருக்கு. பிரெக்னென்ட் இந்த சென்ஸ் அந்த வயிறு வந்து பெருசா இருக்கும் ஒரு பிரெக்னென்ட் விமனுக்கு. இங்க வந்து பேங்க் பிரெக்னென்ட். பேங்க்னா ரிவர் பேங்க்னா என்ன? ஆற்றங்கரையோரம். ஓகே, அது வந்து பிரெக்னெண்டா இருக்குன்னா இட் இஸ் ஸ்வெல்ட் அப். அந்த கரை வந்து அப்படியே மேலோங்கி தெரியுது. ஓகே, மற்ற இடத்த விட அந்த இடம் வந்து மேடா தெரியுது. அதுதான் he calls it as the pregnant back. So here it is a metaphor. The violet's reclining head. வயலட்ஸ் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் ஃப்ளார். ஓகே, அங்கே அதிகமாக இருக்க ஒரு ஃப்ளார் தான் வயலட். ஸோ அது கலர் ஆஃப் த ஃப்ளாரும் வயலட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் த வயலட்ஸ். ரிக்ளைனிங் ஹெட். அது ஈவினிங் ஆனால் அது வந்து இந்த தலையை வந்து சாய்ச்சிரும். ஓகே, அப்படியே வாடிரும் இல்லையா? அது அது வந்து அப்படி தலையை சாய்க்கிறப்போ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுதான். அந்த பேங்க் வந்து அப்படி அந்த ரிவர் பேங்க் வந்து மேடாக இருந்ததுனால அது தலையை சாய்ச்சிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்ததுதான் அந்த வயலட் ஃப்ளாஸ்க்கு. அப்படிப்பட்ட ஒரு பேங்க்ல தான் sat we two one another's best. யாரு? லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப in the best way possible they have sat there. Okay, the two lovers, the male and the female, the couple, they have sat there. Okay, so இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 4 lines. Next 4 lines. Our hands were firmly cemented with a fast balm, where thence did spring. Our eye beams twisted, and did thread our eyes upon one double string. அப்படிங்கிறார். Our hands were firmly cemented. So you know what is cementing? Cementingனா தெரியும். அப்படியேவும் சிமெண்ட் பண்ணுறப்ப அது என்ன ஆயிடும்? grip நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். அப்போ இங்கே என்ன சொல்றாரு? Our hands were firmly cemented. ஸோ இங்கேயும் மெட்டஃபோர் தான். முக்கால்வாசி மெட்டஃபோர்ஸும் கன்சீட்ஸும் தான் இருக்கும். நம்ம இதுன்னு பார்த்தீங்கனாலே மெட்டபிசிக்கல் போம்ஸ் எல்லாமே மெட்டஃபோர்ஸோட தான் இருக்கும். ஸோ அவர் ஹேண்ட்ஸ் வர் ஃபர்ம்லி சிமெண்டட். அவங்க கைகள் ரெண்டுமே அப்படியே சிமெண்ட் பூசினா அப்படியே இறுக பற்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பற்று இருந்து தான் அவங்க லவ்வர்ஸோட கைகள். வித் அ ஃபாஸ்ட் பாம். அவங்க ரெண்டு பேரும் அழுத்தி பிடிக்கிறதுனால there was a fast balm from there. A sweet smell arose from there, which thence did spring. அங்க இருந்து ஒரு பாம் சொல்றப்போ இங்க he speaks of some order. ஓகே, ஒரு நல்ல ஸ்மெல், ஸ்வீட் ஸ்மெல் பத்தி அவர் பேசுறாரு. ஸோ தேர் ஃப்ரம் அந்த கையில் அவங்க இறுகப்பட்டு இருக்க அந்த ஃபார்ம்லி சிமெண்டட் ஹேண்ட்ஸில் இருந்து ஒரு பாம் வாஸ் ஸ்ப்ரிங்கிங் அவுட். தட் இஸ் இட் ஸ்ப்ரங் ஃப்ரம் their ஹேண்ட்ஸ். அந்த ரெண்டு பேரும் அழுத்தி பிடிச்சிருந்த கைகள்லேருந்து ஒரு இனிய மனம் வந்ததாம். our eye beams twisted and did thread our eyes upon one double string. அவர்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே உட்கார்ந்துருக்குறாங்க, லவ்வர்ஸ் ரெண்டு பேரும். அப்போ அந்த ஐ பீம்ஸ் இருக்குல்லையா, அந்த பார்வை ரெண்டும் அப்படியே கலந்து அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கான். and did thread our eyes upon one double string. ரெண்டும் கலந்து ஒரே ஸ்ட்ரிங்கா டபுள் ஒன் ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு. ரெண்டும் கலந்து ஒரு பார்வையா அவங்களோட பார்வை மாறிடுச்சான். So to intergraft our hands as yet was all the means to make us one, and pictures in our eyes to get was all our propagation. So இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வேற எந்த இதுவும் நடக்கல, பிசிக்கல் இன்டராக்ஷனும் நடக்கல. இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? இந்த லவ்வர்ஸ்குள்ள they have cemented their hands, and firmly cemented were their hands சொன்னோம் இல்லையா? So to intergraft their hands, ரெண்டுக்கும் இப்போ கிராஃப்டிங்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ கிராஃப்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதிகமாக கார்டனிங்கில் வந்து அதிகமாக கிராஃப்டிங் பற்றி பேசுவாங்க. ரெண்டு செடியும் ஒட்டி வைப்பாங்களே, ஒட்டு செடின்னு சொல்லுவாங்களே, அதை தான் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க கைகள் ரெண்டும் அப்படியே
ஒட்டி இருக்கான், ஒட்டி அப்படியே ஒன்னா கலந்துருச்சான். ஸோ டு இன்டர்கிராஃப் அவர் ஹேண்ட்ஸ் அஸ் எட் வாஸ் ஆல் த மீன்ஸ் டு மேக் அஸ் ஒன். ஸோ இன்டர்கிராஃப் பண்ணி அவங்க ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து ஒட்டு போட்டு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிடுச்சான் லவ். ஓகே, வேற ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லை, பட் ஹேண்ட்ஸ் அலோன். ஹேண்ட்ஸ் ரெண்டும் சிமெண்ட் ஆகி அந்த ரெண்டு பாடிஸும் ஒன்னாயிடுச்சு அப்படிங்கிறார். அண்ட் பிக்சர்ஸ் இன் அவர் ஐஸ் டு கெட் வாஸ் ஆல் அவர் ப்ரொபகேஷன். எங்களோட கண்கள்ல அந்த ஒருத்தரோட பிம்பம் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன்னா கிவிங் பர்த் டு சம்திங். ஓகே, ஸோ அதுல இருந்து வெளிவர்ற அந்த பிம்பம் தான் அவங்க கிட்ட இருந்து பிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பிக்சர்ஸ் தான் அவங்க கிட்ட இருந்து வெளிவந்த பிம்பங்கள் அப்படிங்கிறாரு. ஓகே, அண்ட் பிக்சர்ஸ் இன் அவர் ஐஸ் டு கெட் வாஸ் ஆல் அவர் ப்ரொபகேஷன். அஸ் betwixt two equal armies fate, suspense, uncertain victory, our souls which to advance the estate were gone out, hung betwixt her and me. ட்விக்ஸ்ட்ன்றப்போ பெட்விக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க, இரண்டு பேருக்கும் இதே between the twixt. ஓகே, as betwixt two equal armies fate, suspense, uncertain victory. எப்படி இங்க ஒரு கம்பேரிஷன் பாருங்க, ரெண்டு ஈக்குவலான ஆர்மிஸ், அதாவது சம வலிமை வாய்ந்த இரண்டு படைகள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டபிசிக்கல் பேர்ட்ஸ்ல கம்பேரிஷன் வித்தியாசமா இருக்கும். அதுதான் எக்ஸ்டெண்டட் மெட்டஃபோர்ஸ், எக்ஸ்டெண்டட் கன்செப்ட்ஸ்ங்கிறது அதனால தான் வித்தியாசமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே கம்பேரிஷன்ஸ் இருக்காது. லவ்வர்ஸோட அவர் யாரை கம்பேர் பண்றாரு தெரியுமா, ஈக்குவல் ஆர்மிஸோட ஃபைட்டை கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி ரெண்டு ஈக்குவல் ஆர்மி ஃபைட் பண்றப்போ வெற்றி தோல்வியை சீக்கிரமா நிர்ணயிக்க முடியாது இல்லையா. இப்போ ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லா இருக்கு, இன்னொரு கண்ட்ரி ரொம்பவே சாதாரணமா இருக்குன்னா ஈஸியா பவர்ஃபுல்லான கண்ட்ரி வின் ஆயிடும். பட் ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லா இருந்தா அந்த வெற்றி தோல்வி என்ன ஆகும்னா சீக்கிரமே டிசைட் ஆகாது. அதுதான் சொல்றாரு, as betwixt two equal armies fate, suspense, uncertain victory. அப்போ விக்டரி அது சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஈக்குவல் ஆர்மிஸ் எல்லாம். அது மாதிரி அவர் சோல்ஸ், இவங்க சோல்ஸ், இவங்க ஆன்மாவை கம்பேர் பண்றாரு யாரோட, ஈக்குவல் பவர்ஃபுல் ஆர்மிஸோட. which to advance their state were gone out, hung betwixt her and me. அந்த ரெண்டும் ஈக்குவலி பவர்ஃபுல்லா அந்த சோல்ஸ் ரெண்டும் என்ன பண்ணுதான், ஒரு அட்வான்ஸ் லெவல் லவ்விங்ல இருக்கான், லவ்வபிள் ஸ்டேட்ல இருக்கான். அது ரெண்டும் மேல கிளம்பிடுச்சு, அந்த பிசிக்கல் பாடியை விட்டு ரெண்டும் கிளம்பி ஹங் betwixt her and me அப்படிங்கிறாரு. அது அப்படியே மேல அது ரெண்டும் தனியா நிக்குது, இது ஹேங் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ betwixt her and me, அவளுக்கும் எனக்கும் இடையில் அந்த ஆன்மாக்கள் இரண்டும் மேல தனியா நின்றுட்டு இருக்கு, ஹேங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. And whilst our souls negotiate there, we like sepulchral statues lay. All day the same our postures were, and we said nothing all the day. And whilst our souls negotiate there, அப்படி எங்க சோல்ஸ் ரெண்டும் என்ன பிசிக்கல் பாடிஸ் இங்க இருக்கு, கைகளை பிடிச்சிட்டு கண்ணு ஒன்னோட ஒன்று பார்த்துட்டு இருக்கு. ரெண்டு பேரோட சோல்ஸும் மேல கிளம்பி தனியா நிக்குது, அங்க இட் இஸ் ஹேங்கிங் தேர். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, இட் ஹங் தேர் சம்வேர் அவே ஃப்ரம் தேம். அவங்க அந்த பாடிஸ்ல இருந்து விலகி போய் அந்த சோல் நிக்குது. அண்ட் வைல்ஸ்ட் அவர் சோல்ஸ் நெகோஷியேட் தேர், அங்க போய் சோல்ஸ் ரெண்டும் நெகோஷியேட் பண்ணிக்குதான். நெகோஷியேட் மீன்ஸ் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர். ஓகே, தே டிட் நாட் ஸ்பீக் டு ஈச் அதர். இங்க நிஜத்துல அவங்க பேசல, ஆனா அவங்க சோல்ஸ் வெளியே தனியா கிளம்பி போன ரெண்டு சோல்ஸும் மேலெலும்பி போன சோல்ஸ் ரெண்டும் இட் இஸ் நெகோஷியேட்டிங் பிட்வீன் ஈச் அதர். வி லைக் செப்பல்க்ரல் ஸ்டாச்சூஸ்லே, நாங்க ரெண்டு பேரும் இங்க ஸ்டாச்சூஸ் மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்களோட சோல்ஸ் அங்க பேசிட்டு இருக்கு. ஆல் டே த சேம் அவர் போஸ்டர்ஸ் வேர், இரண்டு பேருக்கும் இதே மாதிரி தான். ஆல் டே வி வேர் இன் த சேம் போஸ்டர், அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தோம். அண்ட் வி செட் nothing all the day, ஒரு முழு நாள் முழுக்க ஒண்ணுமே ரெண்டு பேரும் பேசிக்கல. our souls were speaking, we did not speak to each other அப்படின்னு சொல்றாரு. ஓகே,
If any so by love refined, that he soul's language understood, and by good love were grown all mind, within convenient distance stood. Okay, if any so by love refined, love வந்து ரொம்ப ரிஃபைண்டா இருக்கிறப்போ, ஓகே, சாதாரண பிசிக்கல் லவ், ஒரு லஸ்ட்ரஸா இல்லாம ஒரு லவ் இருந்தா, ரொம்ப ரீஃபைண்டான ஒரு லவ் இருந்தா, ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு காதல்ல ஆன்மாக்களோட லாங்குவேஜ் இருக்குமா, அது ஒன்று புரிஞ்சுக்குமா. ஓகே, தட் ஹீ சோல்ஸ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டுட். அப்போ யாராவது ஒருத்தன் அந்த சோல், அதாவது லவ், ரீஃபைண்ட் லவ் கொண்டவன் இருந்தான் என்றால் அவனுக்கு வந்து சோல்ஸ் லாங்குவேஜ் புரியும். அண்ட் பை குட் லவ் வேர் க்ரோன் ஆல் மைண்ட். அந்த லவ் வந்து மைண்டை வந்து பக்குவப்படுத்தி இருக்கும். விதின் கன்வீனியன்ட் டிஸ்டன்ஸ் டு. அப்போ தள்ளி நின்னா கூட, லவ்வர்கிட்ட இருந்து நீ எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தா கூட உன்னால என்ன பண்ண முடியும், உன்னோட லவ்வரை நல்லா புரிஞ்சுக்க முடியும். He, though he knew not which soul spake, because both meant, both spake the same, might thence a new concoction take, and part far purer than he came. He, though he knew not which soul speak. அப்போ அந்த லவ்வர் வந்து அவனுக்கு புரியாதான், மேலே அந்த சோலோட லாங்குவேஜில் யாரோட லாங்குவேஜ், ஒரே விஷயத்தை தான் ரெண்டு சோலுமே பேசுமா. அப்போ எந்த சோல்ஸ் பேசுதுன்னே புரியாதான், ரெண்டுக்கும் ஒரே விஷயம்தான் புரியும், ஒரே விஷயத்தை தான் ரெண்டு லவ்வர்ஸ் சோலும் பேசுமா. ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஹீ தோ ஹி நியூ நாட் விச் சோல் ஸ்பேக்னா ஸ்பீக். ஓகே, எந்த சோல் பேசுதுன்னு தெரியாது. பிகாஸ் போத் மென்ட் போத் ஸ்பேக் த சேம். ஏன்னா ரெண்டு சோலும் ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணும், ஒரே விஷயத்தை தான் பேசும். அப்போ சோலோட லாங்குவேஜ் கேட்குறப்போ அந்த லவ்வருக்கு புரியாதான், இது என்னோடதா இல்லை அவளோட லாங்குவேஜா, அவ சொல்றாளா நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டு சோலும் ஒரே விஷயத்தை தான் நினைக்கும், ஒரே விஷயத்தை தான் பேசுமா. மை டென்ஸ் நியூ கான்காக்ஷன் டேக், அண்ட் பார்ட் ஃபார் பியூரர் தேன் ஹி கேம். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு விதமான கான்காக்ஷன்னா ஒரு ப்ரீடு, ரெண்டும் கலந்து, அந்த ரெண்டு சோலும் கலந்து ஒரு புது பரிமாணத்தை எட்டுமா. இட் இஸ் ஃபார் பியூரர் தேன் ஹி கேம் அப்படிங்கிற அந்த லவ்வரோட சோல் வந்து தனக்குள்ள இருக்கிறத விட இன்னுமே பியூரரா மாறும். This ecstasy doth unperplex, we said, and tell us what we love. இந்த ecstasy, இந்த happiness இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரஸி அப்படிங்கிறது வந்து ஹாப்பினஸ், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் தான் எக்ஸ்டசின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எக்ஸ்டசி டத் அன்பெர்ப்ளெக்ஸ். பெர்ப்ளெக்ஸ்னா ஒரு டிஃபிகல்ட்டி, அன்பெர்ப்ளெக்ஸ்னா நோ டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த சந்தோஷத்தில் ஒரு குழப்பமும் இல்லாமல், ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல், we said and tell us what we love. எங்களுக்கு நல்லா புரியுது, எங்களோட காதலை பற்றி நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்றத பற்றியெல்லாம் நல்லா புரியுது. இந்த காதல் அந்த ஆன்மாக்கள் பேசுறதுல இருந்து எங்களோட அந்த சோல்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகுதான். அது மூலமாக ஒரு குழப்பமும் இல்லாமல், ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல், they can tell what we love. We see by this it was not sex. அப்போ அவங்களுக்கு நல்லா புரியுது, அவங்களுக்கு தேவை செக்ஸ் கிடையாது. we see we saw not what did move. ஸோ ஒரு நல்ல புரிதலுள்ள அன்பு கிடையில பிசிக்கல் அட்ராக்ஷன் எல்லாம் மெயின் இல்லை. பட் as all several souls contain mixture of things, and they know not what love these mixed souls doth mix again, and makes both one, each this each that. ஸோ இந்த சோல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அதுக்கு தெரியல அப்படின்ட்டு, they combine with each other, the souls doth mix again and makes both one. தனித்தனியா இருக்க சோல் திரும்ப ஒன்னாகுது, each this and that, எது எந்த சோல்னு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு. Then a single violet transplant the strength, the color and the size, all which before was poor and scant, redoubles still and multiplies.
So what he is then talking about a single violet transplant, the strength, the color and the size. Violet plant, the பூன்னு சொல்லுவாங்க, அதுதான் violet. ஸோ violet when it is transplanted, அது transplant பண்ணுறப்போ அதோட ஸ்ட்ரென்த், கலரு, சைஸ் எல்லாமே பெட்டர் ஆகுமா. ஓகே, ஒரு நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி கிராஃப்டிங் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு சின்ன இடத்துலேருந்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்கிறப்பையோ அது என்ன ஆகுமா, இந்த ஸ்ட்ரென்த், த கலர், சைஸ் எல்லாமே ஆல் விச் பிஃபோர் வாஸ் புவர் அண்ட் ஸ்கேண்ட். சாதாரண செடியாக இருந்தது, ஒரு நல்ல ஆரோக்கியமாக இல்லாத ஒரு செடி என்ன ஆயிடுமா, when it is transplanted it redoubles still and multiplies. நல்ல ரொம்பவே அழகா அந்த செடி வளருமா. இட் ரீடபிள்ஸ், இருந்ததை விட ரீடபிள் ஆகும். அண்ட் மல்டிப்ளைஸ், நிறைய சின்ன சின்ன செடிகள் கூட பக்கத்துல வருமா. ஓகே, when love with one another so inanimates two souls, that albus soul which thence doth flow, defects of loneliness controls. அடுத்து வயலட்ஸோட இப்போ இது பண்றாரு, கம்பேர் பண்றாரு. He is now comparing their love to that of a violet plant which is transplanted. அப்போ லவ் இப்படி ஒன் அனதரோட, இதுவும் கிராஃப்டிங் மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கு, ரெண்டு பேரோட சோலும் ஒன்னா சிந்திருச்சு. இன்அனிமேட் டூ சோல்ஸ் அப்படிங்கிறாரு அதை. ஓகே, ஸோ அவங்களோட ரெண்டு ஆன்மாக்களும் கலந்தப்போ அந்த சோல் இருக்கு இல்லையா, அதனால கலந்ததுனால வந்த அந்த ஏப்லர் சோல், சாரி தட் இஸ் அ ஏப்லர் சோல், அது மச் ஏப்லர். ஓகே, ஏபிள்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்பவே இட் குட் டூ சம்திங் பெட்டர், இட் இஸ் ஏபிளர் சோல். இந்த சோல் ரொம்பவே திடகாத்திரமா இருக்கு, ரொம்பவே வலிமையா இருக்கு. தனித்தனியா அவங்க சோல், அவங்க ஆன்மாக்கள் தனித்தனியா இருந்ததை விட இப்ப ஏபிளர் சோலா இருக்கு. விச் தென்ஸ் டத் ஃப்ளோ, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் லோன்லினஸ் கண்ட்ரோல்ஸ். இப்போ தனியா இருக்கிறப்போ ஒரு சில சமயம் அந்த ஆன்மாக்கள் அந்த தனிமையை ஃபீல் பண்ணுமா. பட் நவ் அந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் லோன்லினஸ் எல்லாமே இந்த ஏப்லர் சோல் கண்ட்ரோல் பண்ணிருமா. ஏன்னா என்னோட காதலியோ என்னோட காதலனோ எப்பவும் கூட தான் இருக்கான்ற அந்த ஃபீலிங் இருக்குமா. தள்ளி போயிட்டாலோ அது என்ன பண்ணாது, அவனோட லாஸை ஃபீல் பண்ணாது. ஸோ த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் லோன்லினஸ் இட் கண்ட்ரோல்ஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஏப்லர் சோல், இந்த டிரான்ஸ்பிளான்டிங் சோல்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த வலிமையான அந்த சோல் என்ன பண்ணுமா, இட் குட் கண்ட்ரோல் த டிஃபெக்ட் ஆஃப் லோன்லினஸ் அப்படிங்கிற. We then, who are this new soul, know what we are composed and made, for the atomies of which we grow are souls whom no change can invade. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சான், இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்கும், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு. who are this new soul, இப்போ ரெண்டு பேரும் கலந்து ஒரு நியூ சோலை கொடுத்துருக்காங்க. they know of what we are composed and made, நாங்கள் எப்படிப்பட்ட சோல், ஆன்மாக்கள்ன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. for the atomies of which we grow, எங்கிருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. of which we grow our souls whom no change can invade, எந்த ஒரு சேஞ்சும் எங்களை பாதிக்காது அப்படின்னு இந்த ரெண்டு சோல்ஸும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஓகே, வேற நடக்கிற, அதாவது எக்ஸ்டீரியரா பிசிக்கலா மெட்டீரியல் வேர்ல்டுல நடக்கிற எந்த சேஞ்சஸும் இந்த சோல், இந்த டிரான்ஸ்பிளான்டட் சோல்ஸ் என்ன சொல்றாரு, இன்அனிமேட்டட் டூ சோல்ஸை பாதிக்காது. வெளியில மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்க எந்த பாதிப்புகளும் எங்களை பாதிக்காது. ஏன்னா நாங்க ஒரு பியூரர் சோல், இது எங்களை ஜெயிக்க முடியாது, இன்வேட் பண்ண முடியாது. இட் cannot go victorious. எந்த ஒரு அல்பமான விஷயமும் அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்க எந்த சின்ன சின்ன சோகங்களும் எங்களை தாக்க முடியாதுன்னு சொல்றாரு. பட் ஓ அலாஸ், so long so far our bodies, why do we forbear? They are ours, though they are not we. We are the intelligences, they are the spheres. அடுத்தவர் இன்னொரு விஷயத்துக்கு வர்றாரு. இவ்வளோ நேரம் என்ன சொன்னாரு, பிசிக்கல் பாடிஸ் எங்களுக்கு முக்கியமே இல்லை, நாங்கள் எங்கள் சோல்ஸ் இணைஞ்சிருச்சு, அதுதான் சுப்ரீம். எப்படி நம்ம காடோட இணையிறப்போ அதுதான் எக்ஸ்டசி. எக்ஸ்டசின்னா நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹாப்பினஸ் தான் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் தட் இஸ் நாட் மெட்டீரியல் இஸ் எக்ஸ்டசி. ஓகே, இந்த எக்ஸ்டசின்ற வார்த்தையெல்லாம் எப்போ
பயன்படுத்துவோம் பொதுவானா அந்த சோலோட அந்த சந்தோஷம் ஹாப்பினஸ் தான் ஒரு ஆன்மா வந்து ஒரு உயரிய நிலை அடையுது இறைவனோட அந்த அருளை பெறுறப்பதான் அந்த எக்ஸ்டசி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த சுப்பீரியர் ஒன்னஸோட சேர்றதை தான் எக்ஸ்டசிம்பாங்க. ஸோ அவர் என்ன அந்த வார்த்தையை தான் போமுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு அப்படிதான் சொல்லிட்டு வந்தார் இல்லையா இவ்வளோ நேரம். he was talking about his souls. லவ் அப்படிங்கிறது மெட்டீரியல் கிடையாது பிசிக்கல் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் his tone changes now. அவரோட டோன் இப்போ கொஞ்சம் மாறுது. இல்லை இந்த பிசிக்கல் வேர்ல்டில் பிசிக்கல் பாடிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட டோன் வந்து மாறுது. they are ours but oh alas so long so far our bodies why do we forbear அப்படிங்கிற. ஆனா ஏன் நம்ம பாடிஸை வெறுக்கணும். they are ours அப்படிங்கிறார். ஓகே we need not forbear our bodies, they are ours. அது நம்மோட பாடிஸ் தான். though they are not we. அவர்கள் நாமல்ல ஆனா அவர்கள் நம்முடையதுங்கிறார். ஓகே அந்த பாடிஸ் நம்மோட பாடிஸ் தான். ஆனா அந்த பாடிஸ் தான் நம்மன்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து சோல் பத்தி பேசுறப்ப அவர் சொல்றாரு நம்ம சோல் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் பாடி. ஆனா இந்த சோல் எங்க இருக்கு இந்த பாடிக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாடி நம்மோடது தான் அப்படிங்கிறார். ஓகே we are the intelligences, they are the spheres அப்படின்றார். அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நம்ம அது வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு வெசல் மாதிரி. ஓகே ஒரு ஸ்பியர் மாதிரி ஒரு கோலம் மாதிரி. ஓகே ஒரு கலன் தான் நம்மளோட பாடி. அதுக்குள்ள இருக்க இன்டெலிஜென்ஸ் நம்ம, அதுக்குள்ள இருக்க உயிர் நம்ம வந்து இப்ப வெளியே வந்துட்டோம். நம்ம ஏன் நம்ம பாடியை ஒதுக்கி வைக்கணும். we need not do that, they are ours. we are அது வந்து நம்ம இன்டெலிஜென்சஸ்னா அது ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. we owe them thanks. நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த பாடி தான். அதனால we should be grateful to them. we owe them தேங்க்ஸ் அப்படின்றார். அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். இல்லைன்னா நம்ம எப்படி மீட் பண்றது. இந்த பாடி மூலமா தானே நம்ம மீட் பண்ணோம். ஸோ we owe them thanks because they thus did thus to us at first convey yielded their senses force to us nor or draws to us but allay. ஸோ ஏன் தேங்க் பண்ணணும். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டோம். இட் டிட் அஸ் டு அஸ் அட் ஃபர்ஸ்ட் கன்வே. நம்ம 2 பேரும் மீட் பண்ணது எல்லாமே இந்த பாடி மூலமா தான். ஓகே ஸோ அதனால we shall owe thanks to the body. on man heaven's influence work not so but that it first imprints the ear. ஓகே கடவுளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வேலை பார்க்குது. இந்த மாதிரி உடல் அளவுல தான் நம்மளுக்கு அட்ராக்ஷன் ஏற்படுது. ஸோ சோல் இன்டு சோல் மே ஃப்ளோ தோ இட் டு பாடி ஃபர்ஸ்ட் ரிப்பேர். ஸோ ஆன்மாக்கள் ரெண்டும் ஒன்று கலக்கலாம். அதே மாதிரி பாடிஸும் கலக்கலாம். தோ இட் டு பாடி ஃபர்ஸ்ட் ரிப்பேர் அப்படிங்கிறார். as our blood labors to beget spirits as like souls as it can because such fingers need to knit that subtle knot which makes us man. ஸோ அவர் சொல்றாரு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ஸ்ல பிஃபோர் அந்த ஃபியூ லைன்ஸ் முன்னாடி என்ன சொல்றாரு. the body yield their senses force us nor draws to us but allay அப்படிங்கிற. கோல்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்னமெண்ட்டாக மேக் பண்ணணும் கோல்டு அப்படின்னா அதோட செம்பு சேர்ப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் பியோர் கோல்டில் வந்து யூ கே நாட் மேக் ஆர்னமெண்ட். அது மாதிரி தான் ஸ்பிரிட்ஸ். ஓகே யூ கே நாட் கெட் அந்த விஷயம் வந்து ஜஸ்ட் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் லவ்வர்ஸ் ஹாப்பினஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஆட் சம் அல்லே. பாடி தான் வந்து அந்த அல்லே அந்த ட்ராஸ் திங் அப்படிங்கிற எப்படின்னா செம்பு மாதிரி அந்த கலப்படம் தேவைப்படும். அப்போதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த அழகு வந்து கிடைக்கும். அது மாதிரி அந்த பாடி வந்து ஒரு மீடியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான மீடியமாக யூஸ் பண்ணணும்னு அந்த ஸ்டாண்ட்ஸால சொல்லியிருப்பாரு. இப்போ as our blood labors to beget spirits as like souls as it can. நம்மளோட பிளட் வந்து என்ன பண்ணுமா இட் would labor, it would make love to each other. நம்ம பாடி வந்து when it gets mingled with each other
to beget spirits as like souls as it can. எப்படி வந்து நாம ரெண்டு பேரும் காதலர்களா இருக்குமோ அது மாதிரி வருங்காலத்துல இந்த புனிதமான ஆன்மாக்களை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி மீடியம் தேவைப்படுது, பாடிங்கிற மீடியம் தேவைப்படுது. பிகாஸ் such fingers need to knit the subtle knot which make us man. ஸோ இந்த கைகள்னா ஒரு மனுஷனை உருவாக்க இந்த கைகள் தேவைப்படுதுன்னா இங்க கைகள் நம்ம சொல்ல பாடி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணாதான் திரும்ப மீண்டும் மீண்டும் அந்த அற்புதமான ஆன்மாக்கள் இந்த உலகத்துல வந்து வரும் அப்படின்னு சொல்றாரு. So must pure lovers souls descend the affections and to faculties. அப்ப பியோர் லவ்வர்ஸ் என்ன பண்ணணுமா, அந்த ஆன்மாக்கள் மேல இருக்கு இல்லையா, பிசிக்கலா ஒண்ணுமே வேணாம் எங்களுக்கு, வெறும் அந்த ஆன்மாக்களோட உயர்வே போதும்னு சொல்லி இருக்க அந்த லவ்வர்ஸோட ஆன்மாக்கள் திரும்ப கீழே வருதான். இதை உணர்ந்துக்குதான் பாடி முக்கியம் அப்படின்னு ஒரு கட்டத்துல உணருதான். ஓகே, ஒரு கோல்டு பண்ணணும்னா கூட அந்த இது வந்து தேவைப்படுற மாதிரி கலவை வந்து தேவைப்படுற மாதிரி இந்த உடம்பு அந்த ஆன்மாக்களோட கலவைக்கு பாடிஸ் தேவைப்படுதுன்னு ஒரு சோல் வந்து ஒரு கட்டத்துல உணர்ந்துட்டு என்ன பண்ணுதான், இட் இஸ் டிசெண்டிங், இறங்கி வரதான். The affections and faculties which sense may reach and apprehend, else a great prince in prison lies. ஏன்னா சென்ஸ் மூலமா, சென்ஸ்னா நமக்கு தெரியும் உணர்ச்சிகள் மூலமா, இந்த காதல் உணர்ச்சிகள், தொடு உணர்ச்சிகள், இது மூலமா தான் அவங்க என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியுமா அவங்க காதலை. இல்லைன்னா a great பிரின்ஸ் இன் பிரிசன் லைஸ், அப்போ அவங்க அந்த ஆன்மாக்களை, அந்த புனித ஆத்மாக்களை வந்து அடைச்சு வச்ச மாதிரி ஆயிரும். அப்போ அந்த வெளிப்பாடு உடல் மூலமா தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதல் வந்து அவுட் ஆஃப் ஃபிசிக்கல், அதாவது அவுட் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு இருந்த லவ் வந்து இப்போ மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள வருது. உடம்பே தேவையில்லை காதலுக்குன்னு சொன்னவர் இல்லை, இதுவும் தேவை அப்படிங்கிறார். இது மட்டும்தான் தேவைன்னு சொல்லலை, நம்மளுக்கு ஃபிசிக்கல் லவ்வும் தேவை அப்படின்னு சொல்றாரு. டு அவர் பாடிஸ் டர்ன் வி தென் அப்படிங்கிறார். ஓகே, அடுத்து டு அவர் பாடிஸ் டர்ன் வி தென், எப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் லவ்வுக்கு பாடிஸோட லவ்வும் தேவைன்னு தெரிஞ்சதோ அப்போ வி ரிட்டர்ன் டு அவர் பாடிஸ், நாங்கள் மீண்டும் எங்களோட உடம்புக்குள்ள வர்றோம். தட் ஸோ வீக் மென் ஆர் லவ் ரிவீல்டு மே லுக், ஸோ எங்களோட காதலை யாரு வேணாலும் பார்க்கலாம். லவ்ஸ் மிஸ்டரிஸ் இன் சோல்ஸ் டூ க்ரூ பட் எட் த பாடி இன் இஸ் புக். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காதல் காவியம் மாதிரி தான் எங்களது இருக்கும். அண்ட் if some lovers such as we have heard this dialogue of one, let him still mark us, he shall see small change when we are to bodies gone. ஓகே, ஸோ எங்களை இப்படி எங்களோட டயலாக்ஸையோ எங்களோட பேச்சுக்களையோ எங்களோட பார்வையோ புரிஞ்சுக்கிற யாராவது ஒரு லவ்வர் இருந்தானா அவன் வந்து எங்களை கவனிக்கட்டும். நாங்க வந்து கண்கள்ல பார்த்தப்போ எங்க காதல் எப்படி தெய்வீகமா இருந்ததோ அப்படிதான் நாங்க பாடிஸ்க்கு கொடுக்குற மரியாதையும் இருக்கும், ரொம்ப தெய்வீகமானதா இருக்கும். They will understand that our love is very pure, whether it is physical or something beyond physical. ஓகே, அந்த மெட்டாபிசிக்கலா போனாலும் சரி, அந்த உயரிய இடத்துல பல்வேறு பரிமாணங்கள் அடைஞ்சு சோல் லவ்வா இருந்தாலும் சரி, பிசிக்கல் லவ்வா இருந்தாலும் சரி, எந்த சேஞ்சும் இல்லை, எங்களோடது ரொம்ப பரிசுத்தமான காதல் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த போம் எக்ஸ்டசி. ஸோ இந்த போம் பிகின்ஸ், அந்த லவ் வந்து ரொம்ப சுப்பீரியர் திங், சுப்ரீம், இட் இஸ் வெரி வெரி சுப்ரீம்ன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஃபிசிக்கல் பாடியே தேவையில்லை, மெட்டீரியல் வேர்ல்டே தேவையில்லைன்ற மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியில் இது வந்து தான், இது மூலமாக தான் நம்ம லவ்வை வெளிப்படுத்த முடியும், இந்த பாடிஸ் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த போம் எக்ஸ்டசி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் அண்ட் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் த போம். இது கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமான போயம் தான், கொஞ்சம் you need a better understanding. Okay, so like and subscribe this my channel for more such classes. Press the bell icon for continuous notifications and thank you for watching.